ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம வேரியபிள்னா என்ன, அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அந்த வேரியபிளில் எப்படி ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, அதாவது செட்டிங் டிஃபால்ட் ஆர் கான்ஸ்டன்ட் வேல்யூ இன் அ வேரியபிள். ஓகேவா, எப்படி ஒரு வேரியபிளில் நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா, யூஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கோலன் வச்சு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, அடுத்தது டிஃபால்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு வச்சு நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு கோட் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா ஒரு டிஃபால்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா இது வந்து நாட் நல் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு PLSQL ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பிகின் அண்ட் பிளாக் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஸோ அதனால் பிகின் அப்படின்ற அந்த பிளாக் எழுதிச்சு. பிகின் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கணும். எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்லாஷ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பிகின் எண்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஓகேவா, dbms _ output put _line. ஓகேவா, put _line அப்படின்ற ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இனிஷியேட் பண்ணுறேன். ஓகேவா, இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து நான் வந்து எந்த வேல்யூவும் நான் கொடுக்கல. ஓகேவா, நார்மலாக வச்சிருக்கேன். ஓகேவா, கொடுத்துட்டு டெர்மினேட்டர் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா, டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்ளேர் அப்படின்ற அந்த பிளாக்கை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அதனால் டிக்ளேர் அப்படின்ற அந்த பிளாக்கை நம்ம போட்டாச்சு. ஓகே, நீங்கள் டிக்ளேர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ண போகிறீங்க? ஓகேவா, நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வி சேலரி அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த வி சேலரி வந்து நம்பர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, இந்த நம்பர்னு சொல்கிறீங்க, இந்த வி சேலரி வந்து நீங்கள் நம்பருன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகேவா, இந்த வி சேலரி இனிஷியலாகவே நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ரன் டைமில் வேல்யூவை கெட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இனிஷியலாகவே ஒரு வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, அப்படி நம்ம சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கோலன் வச்சு ஒரு ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா, அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 4000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, சொல்லிட்டு இது இந்த லைன் எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டெர்மினேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது செமிகோலன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம இப்போ வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த சேலரியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் இது மாதிரி கொடுத்துருப்போம். சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்காக சிங்கிள் கோட்ஸை நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, இதில் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்பர் கொடுத்துருப்போம். ஏதாவது நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதாவது 2, 5 அந்த ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் கோட்ஸ் தேவையில்லை. ஓகேவா, ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து வேரியபிள் இருந்தால் ஒண்டி தான் நம்ம மறுபடியும் கொடுக்க முடியும். ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஆனால் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னா ஆரக்கிள் வந்து எடுத்துக்கும். ஓகேவா, அதாவது இதுக்கான வேல்யூ வந்து வேறு எங்கேருந்தோ வருது, அந்த வேல்யூவை நம்ம கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது ஆரக்கிளுக்கு புரிஞ்சுக்கும். ஓகேவா, இல்லை இதுதான் வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேவா, இல்லை இது வந்து சும்மா ஒரு வேல்யூ ஒரு நேமு தான், ஆனால் இதுக்கான வேல்யூ வந்து வேற எங்கேயோ இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து வேரியபிள் ஆரக்கிளே வந்து புரிஞ்சுக்கும். நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், கொடுக்கல அப்படின்னா அது வந்து வேரியபிளாக எடுத்துக்கும். ஓகேவா, எங்கேயோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து நம்ம வேல்யூவை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றது ஆரக்கிள் புரிஞ்சுக்கும். ஓகேவா, நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி டிபிஎம்எஸ் அவுட்புட் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுகிறோமோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்ற அந்த சர்வர் அவுட்புட் ஆன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஓகேவா, செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்ற அந்த கோடை நம்ம கொடுக்கணும். ஓகேவா, இது நம்ம எல்லா ப்ரோக்ராமுக்கும் எழுதணும்னு தேவை கிடையாது. இப்போ நம்ம இந்த செக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செக்ஷனுக்கு ஒரே வாட்டி எழுதி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா, அதுக்கு அடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ நான் சொல்லிட்டேன் இந்த செட் சர்வர் அவுட்புட் ஆன் பண்ணிட்டேன்.
ஓகேவா. இப்போ நான் வந்து இந்த வேல்யூ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது இந்த டிபிஎம்எஸ்ல வந்து இந்த 4000 அப்படின்ற வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் இது PLSQL ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4000 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து 4500 நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து 4500 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா. இது வந்து நம்ம வந்து இனிஷியலாக வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா. இது ஒன்று. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போ நான் இதே வேரியபிள் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா _1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் டிஃபால்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா. இந்த டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இதே தான் அவுட்புட் எனக்கு வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் அவுட்புட்னு இருக்குது ஒரே ஒரு வேல்யூவை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா. இப்போ நான் வந்து இந்த வி சேலரி இந்த இந்த சேலரி 1 அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா. எரர் த்ரோ பண்ணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா. ஏன்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா ராங் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டு கால் put_line சொல்லுது. ஓகேவா. நீங்கள் இந்த put_line வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க. இதில் வந்து ஆர்குமெண்ட் வந்து ஒன்று தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம வந்து கமா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் வந்து கமா யூஸ் பண்ணக்கூடாது. கமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எரர் த்ரோ பண்ணும். அப்படி நம்ம கமா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கன்காடினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா. இந்த கன்காடினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து கமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்புட்டில் வந்து கமா வரும். ஓகேவா. இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்றது ஆரக்கிள் புரிஞ்சுக்கும். ஓகேவா. இது ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு ஆரக்கிள் புரிஞ்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்கள். நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஓகேவா. இப்போ வந்து 4500 7000 எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. கமாவோட வருது. ஓகேவா. நீங்கள் இந்த கன்காடினேஷன் சிம்பிள் இல்லாமல் இந்த இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஒரு கமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 2 ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். அதாவது 2 வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகேவா. இந்த put_line வந்து 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்டிப்பாக கமா வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு கன்காடினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு கமா யூஸ் பண்ணுறோம். அந்த கமா வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கேரக்டர்லாம் மாற்றுறோம். அதுக்காக நம்ம ஸ்ட்ரிங்குக்காக 2 சிங்கிள் கோட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கமாவை கொடுக்குறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஒரு கன்காடினேஷன் சிம்பிள் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. இப்படி கொடுத்தா வேண்டி தான் இது வந்து என்ன பண்ணும், இது வந்து மொத்தமாகவே ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த put_line ஆரக்கிள் எடுத்துக்கும். ஓகேவா. நீங்கள் செப்பரேட்டாக கமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்காது. இது வந்து 2 ஆர்குமெண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகேவா. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுத்தும் நம்மளால் ஒரு வேரியபிளில் இனிஷியலாக வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து டிஃபால்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிளில் வேல்யூவை அசைன் பண்ணலாம். ஓகேவா. வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த இதில் நம்ம பார்த்துருப்போம். நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் இருக்கணும். அடுத்தது வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அடுத்தது டேட்டா டைப்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா. டேட்டா டைப். இதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு மோட் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா. மோட். ஓகேவா. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த மோடும் வந்து ஆப்ஷனல் அப்படின்றத போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா. அதாவது வேரியபிள் எப்படி வேரியபிள்னா என்ன அப்படின்ற அந்த கிளாஸில் வந்து இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த மோடும் வந்து நம்ம ஆப்ஷனல் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ மோட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ மோட் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த சேலரி இந்த நம்பரு அதாவது டேட்டா டைப்புக்கு அப்புறமேட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து நாட் நல் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது இந்த வர இந்த ஸ்டோர் பண்ணுற இந்த வேல்யூவில் வந்து வர நம்பர் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது. ஓகேவா. அதாவது எம்டியாகவே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நாட் நல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நம்ம நாட் நல் அப்படி இனிஷியேட் பண்ணிவிட்டு இது வெறும் நம்ம நாட் நல் ஒன்று இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரக்கிள் நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும்.
ஓகேவா. நீங்கள் நாட் நல் சொல்லிட்டீங்க, ஆனால் அதுக்கான ஒரு வேல்யூவே நீங்கள் கொடுக்கலையே. ஒரு வேல்யூ கொடுத்தா தானே நான் அது வந்து நாட் நல்னு எடுத்துக்க முடியும். நீங்கள் வேல்யூவே கொடுக்காம அது வந்து நல்லு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து என்ன வேல்யூ வச்சு அதில் ஃபில் பண்ணுறது அப்படின்றது ஆரக்கிளுக்கு ஒரு டவுட்டு. ஓகேவா. ஸோ அதனால் வந்து எரர் கண்டிப்பாக த்ரோ பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரக்கிள் வந்து எரர் த்ரோ பண்ணுது. என்ன சொல்லுது அப்படின்னா a variable declared not null must have a initialization assignment அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. நீங்கள் ஒரு வேரியபிளை நாட் நல்னு வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது ஆரக்கிள் சொல்லுது. ஓகேவா. அதாவது நீங்கள் நாட் நல் அப்படின்ற இந்த மோடை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு வேல்யூவை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ எப்படி நம்ம அசைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா. நம்ம ஈக்குவல் டு போட் இந்த கோலன் ஈக்குவல் டு வச்சு நம்ம அசைன் பண்ணலாம், இல்லை டிஃபால்ட் வச்சும் நம்ம அசைன் பண்ணலாம். ஓகேவா. இப்போ நான் வந்து 1200 நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரக்கிள் வந்து எரர் த்ரோ பண்ணாது, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் சொல்லும். ஓகேவா. என்ன சொல்லுது அப்படின்னா 1200, இன்னொன்று வந்து 4700. ஓகேவா. ஸோ இதே நான் டிஃபால்ட் வச்சு யூஸ் பண்ணாலும் எனக்கு இதே தான் வரும். ஓகேவா. டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. பார்த்தீங்களா, மெசேஜ் வந்து ஒன்றே ஒன்று தான், அதாவது சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் தான் வருது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மோட். அதாவது ஒரு டேட்டா டைப்புக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த வேரியபிளுக்கான மோட் என்ன அப்படின்னா நாட் நல் அப்படின்றது தான் ஒரு மோட். ஓகேவா. இந்த மோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாட் நல் அப்படின்ற அந்த மோடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இனிஷியலாக ஒரு வேல்யூ வந்து நம்ம இந்த வேரியபிளுக்கு வந்து அதை அசைன் பண்ணணும். அசைன் பண்ணால் தான் இது நாட் நல் அப்படின்றத எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா. ஓகே. அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த வேரியபிள் நேமுக்கும் டேட்டா டைப்புக்கும் நடுவில் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நடுவில் ஒரு வேர்டு கொடுக்குறோம், இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் 3.14 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அது வந்து கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. எங்கெல்லாம் நம்ம பை யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து 3.14 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட். எங்கெல்லாம் நம்ம பை யூஸ் பண்ணுறோமோ 3.14 நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்றது கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து மாறாது. அதுமாதிரி மாறாத இடத்துல நான் வந்து ஒரு கான்ஸ்டன்டாக ஒரு வேல்யூ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த வி சேலரி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா. கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் டிஃபால்ட் 4700 கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வராது, அதுக்கு பதில் மெசேஜ் தான் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் தான் வரும். ஓகேவா. அதாவது நீங்கள் ஒரு வேல்யூ வந்து நான் வந்து சொல்கிறேன் கான்ஸ்டண்ட்டாக 4700 தான், இந்த வேரியபிளுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 4700 தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது நம்மளால் ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம், ஃபியூச்சரில் நம்ம இந்த இடத்துல மாற்றிக்கலாம், வேறு எங்கேயும் மாற்ற முடியாது. ஓகேவா. வேறு எங்கேயும் நம்ம இந்த வேல்யூவுக்கு வந்து நம்ம ஒரு இதை அசைன் பண்ண முடியாது. ஓகேவா. ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ண முடியாது. ஓகேவா. புதுசாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட்டில் இந்த வேரியபிளில் நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஓகேவா. இந்த சேஞ்ச் ஆகாது, இது கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எப்படி டிக்ளேர் பண்ணி வைக்கிறீங்களோ அதே வேல்யூ தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேவா. நடுவில் எத்தனை பேர் நீங்கள் இந்த வேரியபிளுக்கு நான் 3.14 பதில் 3.20 அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான ஒரு கீவேர்டுக்கான முக்கியமான ஒரு மீனிங். ஓகேவா. நீங்கள் இந்த வேரியபிள் ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டே நான் வந்து 4700 கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த வி சேலரி 1 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 4700 தான் வரும். ஓகேவா. இதே இது நான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இந்த 4700 பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே புதுசாக நான் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இதை அசைன் பண்ணி 2500 நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எடுத்துக்காது. ஓகேவா. இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. பார்த்தீங்களா. வி சேலரி கேன் பி அசைன் பை அஸ் எ டார்கெட். ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வி சேலரி 1ல் வந்து நான் வந்து புதுசாக ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன், புதுசாக ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக விடாது. ஓகேவா. அதே இது நான் வந்து இந்த சேலரிக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு விட்டுரும். ஓகேவா. இப்போ வந்து நான் 1200 கொடுத்துருக்கேன், இப்போ நான் வந்து 2500 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா 2500 4700 அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஓகேவா. என்ன சொல்லுது 2500 4700 அப்படின்றது வருது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட்டுக்கான கண்டிப்பாக ஒரு மீனிங். ஓகேவா. கான்ஸ்டன்ட் நம்ம கீவேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து எங்கேயுமே நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த கோடில் எங்கேயுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இனிஷியலாக எங்கே கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ண தான் உண்டு. மற்றபடி நடுவில் கோடில் நம்ம வந்து ஒரு வேரியபிளில் இதே வேரியபிளில் வேறு ஒரு நேம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக எதாவது அடிக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் 2 இருந்தது. ஒன்று வந்து இந்த இதை வச்சு, அதாவது இந்த சிம்பிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்று பார்த்தோம். இன்னொன்று வந்து டிஃபால்ட் கீவேர்டு வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த நாட் நல் நம்ம எப்போ கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு வேல்யூ வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வேல்யூவை வந்து எங்கேயுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம எந்த இடத்துல இனிஷியல் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ண வேண்டி தான் சேஞ்ச் ஆகுமே தவிர, மற்றபடி நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே வேற எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஒரு வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறது, என்ன மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதாவது நம்ம இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அதே இது வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு வச்சு நீங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்டாக எல்லா டெவலப்பர்ஸும் வந்து இதான் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த டிஃபால்ட் அப்படின்றது எழுதுறது வந்து கொஞ்சம் டைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால் இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டு கிளாஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.